ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். டீமன் ஸ்லேயரில் இது வரைக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஃபுல் கதையை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயரில் என்ன நடக்க போகுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம மாட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ டீமன் ஸ்லேயரில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆகாஷா இறந்து போனதை தெரிஞ்சுக்கிட்டோமா? அவன் இறந்து போயிட்டானா? அவன் இறந்து போயிட்டானா இல்லை வேற ஒரு உருவமாக மாறிட்டானா? அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது இங்கே கனாவோ அடி வாங்கி அப்படி ரத்தத்தோடு நின்றுருப்பாங்களா? கனாவோ பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் கேட்க, இந்த பக்கம் கனாவோ, என் பேர் கனாவோ, நான் கனாயே சினபு அவங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டோமா? நீ அவங்களோட தங்கச்சியா? ஆனால் உன்னை பார்த்தா அவங்களோட தங்கச்சி மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். டீமன் ஸ்லேயரில் இது வரைக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஃபுல் கதையை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயரில் என்ன நடக்க போகுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம மாட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ டீமன் ஸ்லேயரில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆகாஷா இறந்து போனதை தெரிஞ்சுக்கிட்டோமா? அவன் இறந்து போயிட்டானா? அவன் இறந்து போயிட்டானா இல்லை வேற ஒரு உருவமாக மாறிட்டானா? அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது இங்கே கனாவோ அடி வாங்கி அப்படி ரத்தத்தோடு நின்றுருப்பாங்களா? கனாவோ பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் கேட்க, இந்த பக்கம் கனாவோ, என் பேர் கனாவோ, நான் கனாயே சினபு அவங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டோமா? நீ அவங்களோட தங்கச்சியா? ஆனால் உன்னை பார்த்தா அவங்களோட தங்கச்சி மாதிரியே தெரியலையே. எது எப்படியோ நீயும் ஒரு பொண்ணு தானே, நீயும் டேஸ்ட்டாக தான் இருப்ப. ஆமாம், பொண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஆகாஷா கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கேன், பொண்ணுங்களை சாப்பிட்றா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ப்ரோட்டீனும் நிறையா இருக்கும் சொன்னேன். ஆனால் அவன் பொண்ணுங்க பக்கமே போக மாட்டான். எது எப்படி அவன் இறந்து போயிட்டான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பானா? அதை பார்த்துட்டு கனாவோ, டேய் நீ ரொம்ப நடிக்காத, உனக்கெல்லாம் ஃபீலிங்கே இருக்காதுன்னு தெரியும், ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க? மனுஷங்களான எங்களுக்கு தான் எல்லா உணர்வும் இருக்கும், பயம், வருத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். ஆனால் உன்ன மாதிரி ஒரு டீமனுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் நீ சும்மா நடிக்காத, இது வரைக்கும் உனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் கிடையாது. உணர்ச்சி செத்து போனோண்டா நீ. உனக்கு உணர்ச்சி செத்து போனதை மறைக்க இந்த மாதிரி அழுகிற, சிரிக்கிற, எதேதோ பண்ணிட்டு இருக்க. எங்களை மாதிரி மனுஷங்களுக்கு மட்டும்தான் உணர்ச்சி இருக்கும், உன்ன மாதிரி டீமனுக்கு எதுவுமே இருக்காது. உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கு. உன்ன மாதிரி டீமனாலாம் பிறக்கவே கூடாதுடா, நீலாம் பாவம், உனக்கு உணர்ச்சியே கிடையாது அப்படி சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு விட்ருவாங்க. டோமாஸ் அம்மா கடுப்பாயிருவான், சொல்லுவா பாருங்க, இந்த மாதிரி என்னை யாரும் கிண்டல் பண்ணதே இல்லை, நீ ரொம்ப